நண்பர்களே, ஹிட் லிஸ்ட் போட்டாச்சு. இந்த போய் அந்த நாயை அடிச்சு வெளுத்து வாங்க வேண்டியதா. வந்துட்டேன்டா இதோ வந்துட்டே இருக்கேன்டா. ஓரோ தட்டுறோம் தூக்குறோம். நண்பர்களே, எனக்கு இப்போ ஒரு ராஜதந்திர தோணி இருக்கு. அதைப்படி அவனை போட்டு தள்ளுற எப்படின்னு பாருங்க. டேய், விட மாட்டேன்டா. வரேன்டா உள்ள வரேன்டா. டேய், இப்போ உள்ள போகும்போது எல்லாம் நம்மளுக்கு தடுக்கும். ஐயோ அண்ணா, நான் தெரியாம வந்துட்டேண்ணா. நான் சும்மா உங்களப்பா அண்ணா முடிச்சிட்டீங்களே அண்ணா. நான் தான் நண்பர்களே பொழைச்சி போகட்டும்னு விட்டுட்டேன். சரி, அடுத்த மேட்ச் பார்ப்போம். இங்க ஒரு இனிமே இருக்க நண்பர்களே. நம்ம அவனுக்கே தெரியாம ஜேம்ஸ் போட்ட படத்துல வர மாதிரி சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுப்போம். அப்ப என்ன பண்றோம் அந்த இனிமேன்னு பார்ப்போம். வெயிட் பண்ண வரட்டும், பார்த்துக்கலாம். யாராவது நான் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுக்கலான்னு பார்த்தா எனக்கே எவனும் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்துட்டான் நண்பர்களே. இருடா வர்றேன். எப்பவும் போல இப்பவும் போச்சு. ஹலோ, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நான் தான் கேம் ஆஃப் மோகன். இன்னைக்கான மேட்ச்சில் நம்ம சோலோ ரேங்க் மேட்ச் தான் போக போகிறோம். இந்த ரேங்க் மேட்ச்சில் என்ன நடக்குது எது நடக்குதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நம்ம இந்த மேட்ச்சில் ஹிட் லிஸ்ட் போட்டு எனிமே துரத்தி அடிக்க போகிறோம். அதை உள்ளே போய் பார்ப்போம். நாம் எனிமே அடிக்கிறோமா இல்லை எனிமே நம்மளை அடிக்கிறானான்னு உள்ளே போய் பார்ப்போம் நண்பர்களே. உள்ள இறங்கின உடனே நம்மளுக்காகவே ஒரு அப்ரசன்டேஜ் வந்து சிக்கிட்டான் நண்பர்களே. தட யாருக்கிட்ட நாங்களே எப்பேற்பட்ட ஆளுங்க எங்ககிட்டயாவா? போடா நண்பர்களே. இன்னும் ஒருத்தன் உள்ள சுற்றிட்டு இருக்கான். அவன் எங்கே இருக்கான் என்ன இருக்கான்னு தெரியல. அநேகமாக மேலே இருக்கலான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம பொறுமையாக அதை கையாளணும். பார்த்துட்ட நண்பர்களே, மேலே இருக்க நண்பர்களே. யாருக்கிட்ட போடா, செத்து போடா. நாங்களும் ப்ரோ பிளேயரா. இந்த மேட்சை நம்ம ஒன்று பண்ண போகிறோம் நண்பர்களே. ஹிட் லிஸ்ட்டை போட்டு எனிமே டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை துரத்தி நம்ம அடிக்க போகிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அநேகமாக மேலே நம்ம இப்போ சாகடிச்ச ஒருத்தன் கீழே வந்துட்டான்னு நினைக்கிறான் நண்பர்களே. போய் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை பிடிச்சிடுவோம். நம்ம அவனை தேடும்போது அவனை நம்ம தேடிட்டு இருக்கிறான் நண்பர்களே. இந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக தான் கையாளணும். இல்லைன்னா அவன் நம்மளை முடிச்சுட்டு போயிடுவான் நண்பர்களே. என்ன நண்பர்களே, நாமளும் வெயிட் பண்ணி பார்க்குறோம். கடைசி வரைக்கும் அவனும் வரமாட்டாங்கிறான். நம்மளும் இங்கேருந்து போக மாட்டோம் போல இருக்க. மேலே போய் பார்த்தாலும் இல்லை, கீழே வந்து பார்த்தாலும் இல்லை. கடைசியில் அச்சமில்ல ஓடு அந்த மாதிரி பண்ணிட்டானுங்களே நண்பர்களே. சரி, நம்ம போய் வேற பார்ப்போம். டேய், வந்துட்டான் நண்பர்களே. இங்கே இருக்கான். டேய், ஒன்று முடித்துடா. யாரு ப்ரோ பிளேயர்வா? எனக்கு ப்ரோ பிளேயர்வா? அவங்களுக்கே நான் ப்ரோ பிளேயர்வா? போடா. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சொன்ன மாதிரி ஹிட் லிஸ்ட்டை போட போகிறோம். ஹிட் லிஸ்ட்டை போட்டு இனிமேல் துரத்தி அடிக்க போகிறோம். நம்மளோட முதல் ஹிட் லிஸ்ட்டு போட்டாச்சு நண்பர்களே. அவன் எங்கே இருக்கான்னு நம்ம பார்த்து தொலைவே கண்டுபிடிச்சி சும்மா துரத்தி அடிச்சு அவனை என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே அவன் நம்மளை எத்தனை பண்ணியிருப்பான்.
வந்துட்டேன்டா. வாடா. வெளியே வாடா. போடா, செத்து போடா. யாருக்கிட்ட பிளேயருடா. ஓகே, வெற்றிகரமாக உன்னை ஜோடியாக முடிச்சாச்சு. நம்ம இந்த அடுத்த லிஸ்ட்டை போடுவோம். போட்டு அவனுக்கு போய் துரத்தி மறுபடியும் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. அப்புறம் நண்பர்களே, நம்ம சும்மா போனால் எவனுமே சிக்கிறது இல்லை நண்பர்களே. இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டால் தான் எவன் எங்கே இருக்கிறான்னு தெரியுது. அது இல்லாமல் கரெக்டாக நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி அப்போ தான் அவனுங்களும் சிக்கிறானுங்க. நான் 75வது லெவலில் இருக்கேன் நண்பர்களே. நீங்கள் எத்தனாவது லெவலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. வந்துட்டா உன்னை விட்டு 5 கிலோமீட்டர் சுற்றணும் மாடானாங்க. ஒரே இடத்துல நிற்க மாட்டியா? தப்பிச்சிட்ட. வாடா வெளியே வாடா. செத்து போடா. ப்ரோ பிளேயர் வர்சஸ் ப்ரோ பிளேயர்ரா. ஓகே, வெற்றிகரமாக 5 கிலோ முடிச்சாச்சு. 6வது கிலோக்கு போகலான்னா இங்கேயே மேலே ஒருத்தர் இருப்பான் போல இருக்கு நண்பர்களே. ஆனால் அவன் மேலே இருக்கா, நம்ம அவனை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எப்பவும் போல லிஸ்ட்டை போட்டு கிளம்புவோம். ஜோனு வேற செறிஞ்சிருச்சு. பார்த்துட்டு நண்பர்களே, நீ எங்கடா இருக்க? உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டா. வாடா, வெளியே வரமாட்டியாடா பயந்தாங்கோலே. வாடா நீ வந்து பாருடா. ஏறா மெடிக்கிட்ட போட்டு எங்கிருந்து வந்த நண்பா? மேலிருந்து குதிச்சு வந்துட்டியா நண்பரே? கடைசியாக ஜோனி முடிஞ்சது. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. உங்களுக்கு பாட்டு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, தாத்தா பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.